மும்பையில கனமழை வெள்ளத்தால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமா முடங்கியிருக்கு. ஆகஸ்ட் 21 வரைக்கும் மகாராஷ்டிராவினுடைய சில இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும்னு வானிலை மையம் எச்சரிச்சிருக்கு. இதுவரையிலான நிலவரம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். மும்பை உட்பட மகாராஷ்டிரா முழுக்க பரவலா கனமழை பெஞ்சிட்டு வருது. இது தொடர்பா ஆகஸ்ட் 21 வரைக்கும் இந்த மழை தொடரும்னு IMD ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் வங்காள விரிகுடாவில் இருக்க குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தொடர்ந்து அதனுடன் தொடர்புடைய சூறாவளி சுழற்சி, அப்புறம் கிழக்கு மேற்கு வெட்டு மண்டலம் ஆகியவற்றோட கொங்கன் பகுதி முழுக்கவுமே கனமழை முதல் மிக கனமழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் IMD மும்பை தலைவர் சுபாங்கி பூட் தெரிவிச்சிருக்கக்கூடிய தகவல். ஆகஸ்ட் 18 அன்னைக்கு காலை 10:30 மணிலிருந்து, அதாவது ஆகஸ்ட் 19, 2025 காலை வரைக்கும் சுமார் தானே மாவட்டத்தில் மட்டும் 146.4 மில்லிமீட்டர் மழை கல்யாண் பகுதியில் பதிவாகிருக்கு. பிவாண்டி பகுதியில் 113.7 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகிருக்கு. இதுக்கு பதில் அளிக்கிற விதமா நவி மும்பை, தானே, பால்கர், அப்புறம் மீரா, பயந்தர் இந்த மாதிரியான நகரங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. மும்பையினுடைய பல்கலைக்கழகம் செவ்வாய்க்கிழமை நடைபெற இருந்த 32 தேர்வுகளை ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 45 55 கிலோமீட்டர் வேகத்துக்கும் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் காற்று வீசும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காலகட்டத்தில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு போறதை தவிர்க்கணும்னு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இதனால பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் இப்ப நாம திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனால போக்குவரத்தும் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஹிந்த் மாதா, பரேல் பகுதியில பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் மும்பை பகுதியில் பெஞ்சிருக்கக்கூடிய மழையினால மக்கள் அங்க ரொம்ப ஜாலியா நீச்சலும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகள் எல்லாமே கூட வெளியாகி இருக்கு. ஆபத்தை உணராம மக்கள் இந்த மழை நீர்ல நீச்சல் அடிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து மற்ற மக்கள் எல்லாமே வியந்து பாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. கல்யாண்ல இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சவுக்ல தண்ணீர் தேங்கி நிற்கிறதுனால வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பால்கர் மாவட்டம் முழுவதுமே முக்கிய வழித்தடங்கள் எல்லாமே நீர்ல மூழ்கி இருக்கு. தொடர்ந்து கனமழை தீவிரம் அடைஞ்சிட்டு வரதுனால இன்றைய நிலவரப்படி, அதாவது செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி பல்வேறு இடங்கள் நீர்ல மூழ்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது, அதாவது தாராளி பகுதி எப்படி நிலச்சரிவால பாதிக்கப்பட்டுச்சோ, அடுத்தபடியாக காஷ்மீர் பகுதியிலையும் நிலச்சரிவால பாதிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 60 பேர் வரைக்கும் உயிரிழந்தாங்கன்ற தகவல் எல்லாமே வெளியாகிட்டு வருது. இப்படி தொடர்ந்து வட மாநில பகுதிகளில் மழை அதிகரிச்சுட்டே வருது. இப்ப அந்த நிலையில மும்பை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் சாலைகள் எல்லாத்தையுமே மூடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது, அதாவது ரயில்களுமே அங்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரயில் சேவையிலையும் தொடர்ந்து பாதிப்புகள் இருக்கிறதா அறியப்படுது. தாலுகாவில் இருக்கக்கூடிய அம்பேடா கிராமத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து நிலேஷ் பவுடாவிற்கு சொந்தமான கோழி பண்ணையில பெஞ்ச மழையினால வெள்ளத்துல மூழ்கி நூற்றுக்கணக்கான கோழிகளும் ஒரு பக்கம் உயிரிழந்திருக்கு. இப்ப வரைக்கும் மனித உயிரிழப்பு தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட அங்க 6 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும், 11 விமானங்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், 5 விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது தாஹானு, அப்புறம் சரோட்டி, சாம்பாக் சாலையில நீரில் மூழ்கி போக்குவரத்து முற்றிலுமாவே ஸ்தம்பித்திருக்கக்கூடிய காட்சிகளை திரையில பார்க்கிறோம். கஞ்சாத்திலையும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி மும்பையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்து அங்க முழுக்கவுமே ஒரு நீரால மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் மும்பை நகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. பந்த் ரயில்களுக்கு அப்புறமா பல ரயில்கள் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு தண்டவாளங்களையும் அதே மாதிரி ரயில்களும் சிக்கி தவிக்கிறதா அங்க பொதுமக்களும் சொல்லிட்டு வராங்க. குர்லா, சியோன் இந்த மாதிரியான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டு வருது. இதுதான் இப்ப மும்பையில் இருக்கக்கூடிய தற்பொழுதைய நிலவரமாகவும் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து SRV மருத்துவமனையிலிருந்து திலக் நகர் காலனி வரைக்கும் செம்பூர்ல இருக்கக்கூடிய SCLR பாலம் உட்பட எல்லா பகுதியுமே தண்ணீரால சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் அங்க இருக்கு. இது தொடர்பா மாநில நிர்வாகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து நாங்க இதற்கான மீட்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்கோம். அங்க ராணுவ வீரர்களும் ஒரு பக்கம் குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாமே இந்த நேரத்துல அத்தியாவசிய தேவைகளை தவிர வெளியே வராதீங்க,
ஏன்னா மழை வந்து இன்னும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வரைக்கும் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல. அடுத்த 48 மணி நேரம் இன்னுமே கூட நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதனால அத்தியாவசிய தேவைகளை தவிர வேற எந்த நேரத்திலையும் வெளியே வராதீங்கன்னு கேட்டிருக்காங்க. தொடர்ந்து மிதி ஆற்றினுடைய நீர்மட்டம் காலையில வரைக்கும் பார்க்கும்பொழுது 3.6 மீட்டராகவும் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் தண்ணீர் எப்ப வேணாலும் திறந்து விடப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய மும்பையினுடைய நிலவரமா இருக்கு. தொடர்ந்து ஒரு பக்கம் மாநில ரீதியாகவும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சிகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் உதவி மையங்களும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் காலவரையறையின்றி இப்போ வரைக்கும் விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.